கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நாம வந்து வார வாரம் சத்விசார பகுதியில யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம் கடந்த வாரம் வரைக்கும். இந்த வாரம் வந்து நம்ம வந்து இந்த வாரத்துல இருந்து நம்ம வந்து கேள்வி பதில்கள், கலந்துரையாடல்கள், ஏதாவது யாருக்காவது எந்த கேள்வியாவது எழுந்தது, சந்தேகங்கள் இருந்தது, இல்ல கலந்துரையாடணும், இந்த பதிவு எனக்கு பிடிச்சிருந்தது, இது 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 நம்ம இது மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சத்விசாரம். ஏன்னா ஐயா வந்து நமக்கு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. சத்விசாரமும் உயிர் இரக்கமும், இது ரெண்டு தான் நமக்கு வந்து அதாவது ஜீவகாரியம் பரோபகாரம்ங்கிறாங்க. பரோபகாரமும் சத்விசாரமும் தான் நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு, அதாவது நம்ம சாகா கல்வியை கத்துக்கிறதுக்கும் சரி, எல்லா விதமான சித்தி நிலைகளை அடைவதற்கும் இதுதான் சிறந்த இது இதான் ஒரே ஒரு தேவையான ஒரு கருவி அப்படிங்கிறாங்க. அதனால நமக்கு வந்து சத்விசாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான சத்விசாரங்கள் இருக்கு. அதுல ஒத்த கருத்தினரோட நம்ம கலந்து உரையாடல், அதாவது நம்முடைய கருத்துக்களுக்கும் நமக்கு ஏத்த கருத்து உடையவர்களோட கலந்து உரையாடல் செய்து நமக்குரிய சந்தேகங்களையும் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஷேர் பண்றது மூலமா சத்விசாரம் பண்ணலாம். இது ஒரு வகையானது. இன்னொன்னு, நம்ம வந்து நமக்கு நாமே நமக்குள்ளறையே இந்த கேள்விக்கு இதுதான் இப்படி செஞ்சாதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு நமக்கு நாமே நம்ம இந்த செய்யற நம்ம நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது சன்மார்க்கத்துல நம்ம நடைமுறைப்படுத்துறது எல்லாம் சரியா அப்படின்ட்டு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிறது அடுத்த இது ஒரு வகையான சத்விசாரம். அதுதான் முக்கியமான சத்விசாரம். அதாவது இது நம்ம கடவுள்கிட்ட சத்விசாரம் பண்ற மாதிரி அர்த்தம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்டயே நாம சத்விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முடிந்த நிலையா இருக்கணும். அதனால நம்ம இதை ஆரம்பத்துல எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒத்த கருத்துகளோட நம்ம கலந்துரையாடல் செய்ய போறோம். நம்ம நம்ம குழுவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலா நாம வந்து சத்விசாரமும் 6ஆம் திருமுறையும் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து படிச்சுக்கிட்டு வரோம். நம்ம இதுல பாடல்களுக்கா இருந்தாலும் சரி, மத்த எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் சரி, நம்ம வந்து சத்விசாரம் பண்ணலாம். தாராளமா சத்விசாரம் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, இல்ல அந்த அம்மா தாமரை அம்மா வந்து இதை கேட்டாங்க. அது என்னது, மெய்வழிச்சாலை. மெய்வழிச்சாலையில வள்ளலார உபயோகப்படுத்துறாங்க, வள்ளலார் பேரை உபயோகப்படுத்துறாங்க, இது முறையா, இது சரியா அப்படின்னு கேட்டாங்க. சரியா அப்படிதானமா கேக்குறீங்க தாமரை அம்மா? ஆமாங்க ஐயா. அங்க அந்த உண்மை பத்திரத்தை தாங்க ஐயா நிறைய வந்து திருப்பி திருப்பி வாசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் பொறுத்து நான் வருவேன் அப்படின்ற மாதிரி இறைவன் வந்து வருவாருன்ற மாதிரி அந்த உண்மை பத்திரத்துல எழுதி இருக்குது. அதே நாள்ல அதே ஊர்ல இவர் வந்ததா வந்து அங்க அவர் சொன்ன அந்த இறைவன் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயாங்க. சரி சரி. இப்ப இத நம்ம முதல்ல சத்விசாரம் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம இத வந்து சத்விசாரம் பண்ணிட்டோம். இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம ஏற்கனவே ஒரு முறை வந்து ஒரு முழு இதுல வந்து சத்விசாரம் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இப்ப நம்ம மறுபடியும் சத்விசாரம் பண்ணலாம். நீங்க இருந்தீங்களா என்னன்னு தெரியல அந்த சத்விசாரத்தை பகுதி. இல்லையா வந்து நான் இதே டவுட்ட கேட்கும் போது மத்தத பத்தி நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா, மெய்வழிச்சாலையை பத்தி பேசல. கடவுள் வருதருணம், கடவுள் வருதருணம் அப்படிங்கிற தலைப்புல நாம வந்து நம்ம இதுலயும் இருக்கு. நம்ம யூடியூப்ல நம்ம இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, நான் போடுறேன் இல்லைங்களா, அந்த அந்த லிங்க்லயே இருக்கு. அந்த அந்த இதுலயே இருக்கு, நீங்க பாக்கலாம். கடவுள் வருதருணம் அப்படின்னு ஒரு சத்விசாரம் பண்ணினோம் நம்ம ஏற்கனவே. இதேதான் இது வந்து நீங்க அவங்க கிளைம் பண்றதா சொல்றீங்க. அந்த உரிமையை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களே அப்படிங்கிறது தாங்க ஐயா. அந்த உண்மை பத்திரத்துல இருக்கிற வாசகம் மொத்தமே எங்களுக்கானதுன்ற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க அங்க. அந்த உண்மை பத்திரத்தை வாசிக்கிறாங்க அங்க. புரியுது புரியுது. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் அது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லார்ட்டையும் இந்த கலந்துரையாடல் பகுதியில எல்லார்ட்டையும் கொடுக்கலாம். ஐயா சிவராமன் ஐயா ஷேர் பண்ணி இப்போ ஸ்கிரீன்ல வர வச்சா கூட நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே கூட அந்த உண்மை பத்திரம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க எல்லாரும். இருந்தாலுமே
அதை ஷேர் பண்ணிட்டு அதை பேஸா டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க ஐயா. ஒண்ணும் இல்லைங்கம்மா. இது அது 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 வந்து இது நம்ம நான் ஷேர் பண்றோம். அதை வச்சு சத்விசாரம் சத்விசாரம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதை சரிங்க வச்சுதான் சத்விசாரம் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சத்விசாரம் பண்ணிட்டோம்மா இத. சரிங்க அதனால ஐயா, நான் அதை பாக்குறேங்க ஐயா, அந்த யூடியூப் இல்ல சேனல்ல ட்ரை பண்ணி. இருங்கம்மா. நம்ம வந்து மத்தவங்க கிட்டயும் இது கருத்து கொடுப்போம். அது அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிவராமன் ஐயா, இவரு ஈவன் இளமதி அம்மா எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களோட கருத்துக்களையும் கேட்போம். இது வந்து சரி இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான். அதனால நம்ம எல்லாரையும் கேட்போம். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய பெரிய மேட்டர் கிடையாது. சரிங்க ஐயா. இது ரொம்ப சாதாரண விஷயம். இது நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். நான் கடைசியா நானும் ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு பேசுறேன். சரிங்க ஐயா, சரி, நன்றிங்க ஐயா. ஐயா சிவராமன் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மெய்வழிச்சாலை என்பது எவ்வாறு சித்தர்கள் அங்கங்க இருந்து எத்தனை வழியில காட்டினார்களோ அதுபோல அந்த மெய்வழிச்சாலை என்பதும் ஒருவர் காட்டிய இடங்கள் தான் இது. அவரை பின்பற்றியவர்கள் அவர்கள் ஒரு வழியை பின்பற்றினாங்க. அதனால வள்ளலார் காலத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக எல்லாவற்றிலும் ஒரு ஒத்த கருத்து இருக்கும். அதாவது இறை வழிபாடு என்பது பக்தி செலுத்த வேண்டும் அப்படின்றது எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடியது தான். அது பக்தி செலுத்தணுன்றது, உண்மையாக இருக்கணும் அப்படின்றது, புலை கொலை தவிர்த்தல் என்பது எல்லாமே எல்லாவற்றிலும் இருக்கும். ஒரு சில மத கோட்பாட்டுகளில் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வெளிநாட்டினுடைய மதங்கள் தான். பெரும்பாலும் பாரத தேசத்தில் ஏற்பட்ட அந்த சமயங்கள் மதங்கள் எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த குறிக்கோளில் தான் இருக்கும். தர்மத்தின் அடிப்படையில் நடக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், அன்பு காட்டணும், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்றது இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய சமய வழக்கங்கள் பழக்கங்கள் இருக்கக்கூடியது தான். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மதங்கள்லையோ சமயங்கள்லையோ அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் அதனுடைய இதெல்லாம் வேற. அதனால் இந்த மெய்வழிச்சாலை என்பது அதுவும் ஒரு சித்தர்களில் ஒருத்தர் அங்கே தங்கி இருந்து அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அதில் இருக்கக்கூடியவர்கள் அதில் பின்பற்றி வருகிறார்கள். அப்போ இந்த கருத்துக்கள் வந்து ஒத்துட்டு இருக்கும். எல்லா இடத்துலையும் தான் ஒத்துட்டு இருக்குது. அதனால் அந்த ஒத்துட்டு இருக்குதே, இப்போ சைவ சமயத்தில் இருக்கக்கூடியது கூட தான் ஒத்துட்டு இருக்குது, மற்ற சமயங்களில் இருக்கிறது கூட தான் ஒத்துட்டு இருக்குதேன்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த டாப்பிக்கே போகக்கூடாதுன்னு தான் என்னுடைய இது. ஏன்னா சமயங்களே வானான்றார். அதெல்லாம் உண்மையை வெளி கொணரவில்லை, உண்மையை சொல்லவில்லை தான் நம்ம வள்ளலார் நமக்கு சொல்லக்கூடியது. அதெல்லாம் தத்துவங்களாக இருக்கிறது. அதனால எந்த சமயம்னு சொல்லிட்டார் அவர். எல்லா சமயங்களும் ஆகட்டும், எந்த மார்க்கங்களாகட்டும் எல்லாமே உண்மையை சொல்லவில்லை, அதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால உண்மையை சொல்லக்கூடிய மார்க்கம் நம்ம வள்ளலார் சொன்ன இந்த சன்மார்க்கத்தை இதை மட்டும் அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நாம் கருத்தில் கொள்வது நல்லது. நம்ம அறிவுக்காக ஒன்றா அதை படிக்கலாம் இதை படிக்கலாம், மற்ற சமயங்கள்லாம் என்ன சொல்லிது நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை நாம் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வள்ளலாரனுடைய கொள்கை என்னவோ அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நம்ம தத்துவ விசாரம் பண்ணுறது ரொம்ப நன்மையாக இருக்கும். இன்னொரு மதத்தில் இன்னொரு சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், அது ஒரு சிலது தான். ஆனால் மற்றதெல்லாம் அதுக்கு நம்ம வள்ளலாரனுடைய கொள்கைக்கு டெட் அகைன்ஸ்டாக இருக்குது. அதனால எதுக்கு அதை தேவையில்லாமல் நம்ம விவாதம் பண்ணுவானே, அதை பற்றி கலந்து சொல்ல. அப்போது மற்றவர்களிடத்துலையும் நம்ம பேசும்பொழுது உங்கள் சமயமும் எங்கள் சமயம் ஒன்று தான், வள்ளலார் சொன்னதும் அதே தான் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட பேசும்போது, அப்போது எதுக்கு வள்ளலார் கொள்கை ஏற்றுக்கணும், நாங்கள் அந்த கொள்கையை தான் ஏற்றுக்கிறோம், அப்போ ரெண்டும் ஒன்று தானே சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போது நாட்டில் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் உங்கள் எப்படி இந்த கட்சி அரசியல் கொள்கைகள் எவ்வாறு எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அவங்க உன் கொள்கை தான் என் கொள்கை தான் உனதுன்னு சொல்லிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி ஆகிடும். அதனால் பெரும்பாலும் நாம் வந்து சத்து விசாரம் பண்ணுறதை விட வள்ளலார் என்ன சொன்னார் நமக்கு, அந்த சத்து விசாரம் பரோபகாரம் அந்த கொள்கையில் மட்டும் கடைபிடிச்சு அதை பின்பற்றி வந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா நான் கூட பல உதாரணங்கள்லாம் எடுத்து பேசியிருக்கிறேன். அதுவே தவறாக தான் நான் நினைக்கிறேன். ஏன் மற்றவங்களை பற்றி எல்லாம் பேச வேணாம், நம்ம வள்ளலார் என்ன சொன்னார்
அவர் சொன்ன அருட்பாவில் என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த எடுத்துக்காட்டுகள் மட்டும் எடுத்து பேசணும் மக்கள் மத்தியத்தில். உரைநடையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த கருத்தை மட்டும்தான் எடுத்து பேசணும். மற்ற ஒப்புமை இன்னொரு இதுலேருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடுக்கணும்னு சொன்னால் திருக்குறள் எடுக்கலாம், திருமூலருடைய திருமந்திரம் எடுக்கலாம். ஏன்னா அவரே அதுதான் சொல்லியிருக்கிறார். அது 2 தான். அடுத்தது திருவாசகம். அந்த திருவாசகத்தில் பக்திக்காக அது எடுக்கலான்றது ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அது பெரும்பாலும் நாம் பேசக்கூடியது வள்ளலாரினுடைய அருட்பாவில் இருக்கிறதும் உரைநடையில் இருக்கிறத மட்டும் திருப்பி 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 மக்கள்கிட்ட பேசுவது சிறப்பாக இருக்கணும் என்னுடைய கருத்தாக நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. சரவணகுமார் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அம்மாவோட கருத்துக்கு கொஞ்சம் கலந்துரையாடல், உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைங்கய்யா. எனக்கு அதான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை ஃபாலோ பண்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி யாராவது ஒரு சாமியாரு, ஒரு நிறுவனர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூட்டம் போகுது. அவங்க ஒரு ஒரு கருத்தை சொல்லி அவங்களுடைய கோட்பாட்டை சொல்லி அதுல ஈர்த்து அதுல பின்பற்றுறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்துக்கிறாங்க, நம்ம வல்லாரையும் சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பண்றதும். இப்போ நம்ம இன்னொருத்தர் இருக்காருங்களா, அந்த வாழ்க வளமுடன், அவரும் அவங்களும் அதே மாதிரிதான். அவரு ஒரு கருத்தை சொல்லுவாரு சில இதெல்லாம். அதுல வள்ளலாருடைய கருத்தையும், வேதாத்திரி மகரிஷி அவரும் வல்லாரை பின்பற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் அதுல ஒரு சில கருத்துக்கள், அவங்களுடைய புதிய கருத்துக்கள்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுல சில நல்ல கருத்தும் இருக்கலாம், ஏற்புடையதாகவும் இருக்கும், நம்ம வல்லார் கருத்துக்கு இயன்றதாகவும் இருக்கும், அதுக்கு சில விஷயங்கள் மாறுபாடாகவும் இருக்கும். அது போல எல்லாமே இருக்கும். அதனால நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காரோ அவ கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு. எதுவும் விட்டு போடல. நம்ம எதுவாவது விட்டு போயிருந்தாதான் மற்ற மதத்துல நம்ம எடுத்துக்கலாம். வள்ளலார் சொன்னது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பிறப்பு இறப்பு வரை என்னென்ன நம்ம விஷயங்கள் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை ஈடுபடணும், இது போல எல்லா விஷயத்தையும் வள்ளல் பெருமான் ஆரம்பத்துல முதல் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். 6000 பாடல்களை பாடியிருக்காரு அருட்பால. அதே போல உரைநடை பகுதிகள் இருக்கின்றது. அப்ப அது இரண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல்லாவே ஒரு வேதம் மாதிரி. மற்ற ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வேதம் இருக்கு இல்லைங்களா. நம்ம இந்து மதத்துக்கு பார்த்தா பகவத்கீதை, அதே மாதிரி புராணங்கள், மகாபாரதம், இதிகாசம். நம்ம கிறிஸ்துவர்கள் எடுத்தா பைபிள், அதே மாதிரி முஸ்லீம்கள் எடுத்தா குரான். இது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நிறுவனம் இருக்காங்க. அதே மாதிரி அவர் ஜீசஸ் கிறிஸ்து, முகமது நபி, அது போல எந்த ஒவ்வொரு இது பண்றாங்க. இப்போ வரவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய வேதத்தை புனிதமாக்குறாங்க. இதுல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு நாலேஜுக்காக நம்ம மற்ற மதத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுல நம்ம எதுவும் விதண்டாவாதம் பண்ணியோ அவங்களுடைய தவறுன்றதை நம்ம சொல்ல வேண்டாம். பட் இதுல என்னன்னா, டேர்ம்ஸ் அண்ட் எல்லாமே இது காமன் டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா. பொதுப்படையானது, உயிர் இரக்கம், அன்பு செலுத்துதல், இறைவன் ஓர் இறைவன், ஓர் இறை கொள்கை, இது போல எது இருக்கோ அது எல்லாத்துலயும் நம்ம உடன்பாடுபட்டு அவங்களும் அதான் சொல்றாங்க. அப்படின்ற ஒரு சமாதானத்துக்கும், நீயும் நானும் சகோதரர் தான், நம்ம 2 பேரும் ஒரே கடவுளால படைக்கப்பட்டவங்க தான், உனக்கு வேற கடவுள் எனக்கு வேற கடவுள் கிடையாது, நீயும் அன்பு செலுத்தணும், உயிர் இறக்கம் பண்ணணும், ஜீவகார், அது மாதிரி நம்ம ஒரு காமன் டேர்ம்ஸ்ல பயணிக்கலான்றது தான் ஒரு விஷயமே தவிர, அந்த கருத்து வேறுபாடு விஷயத்த அவங்களோட பேசி நம்ம பகைமை ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் எனக்கும் உடன்பாடு. அதனாலதான் ஸோ அம்மா சொன்னது மெய் வழிச்சாலை அவர் ஒரு பிறப்பால ஒரு முஸ்லீம் மாணவர், பாதர் மொய்தீன்றவர். அவர் ஒரு புது இயக்கத்தை இந்து மதத்துல இருக்கிற சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம், வள்ளல் பெருமானுடைய விஷயங்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அவர் ஒரு புதுமையான ஒரு கருத்தை கொண்டு சேர்க்கிறாரு. அது அவங்க புதுசா ஒரு உடை அணிந்து, அவங்க அனந்தர்னு பேர் வச்சு சாலைன்னு பேர் முடிகிற மாதிரி அவங்க ஒரு ஃபாலோ பண்றாங்க அந்த இதை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க, துறவிகள், ஞானிகள் சொல்லிக்கிறவங்க அது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சாய்பாபா அவரு ஒருத்தர் சில எடுத்துப்பாங்க, ராகவேந்திரா, இந்த மாதிரி அவங்க எல்லாம் ஒவ்வொரு பின்பற்றுவாங்க ஒவ்வொரு மத தலைவரை. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம வள்ளல் பெருமான் என்னன்னா சாகாதவனே சன்மாகின்றார். அவர் இறக்காதவர். யாருமே எந்த ஞானிகளும் இது வரைக்கும் பிறந்து இறந்துதான் போயிருக்காங்க. ஆனால் வள்ளல் பெருமான் ஒருவர் தான் உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை பிறந்து இறைவன் வழி அடைந்த ஒரே மகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளல் பெருமான் தான். அதனால அவர் சொல்ல கருத்துக்கள் என்றும் இறக்காத கருத்துக்கள்.
அதுக்கு எந்த அதனால அதை நம்ம பின்பற்றி அந்த வழியில நம்ம நடப்போம் என்பதுதான் என்னுடைய என்னுடைய பாயிண்ட். ஸோ அம்மாவுக்கு இதுதான் நான் சொல்லிக்கிறது. நம்ம அவங்க வல்லார் கருத்தை சொன்னாலும் நம்ம வள்ளல் பெருமான் கூறிய திருவருட்பாவிலையும் உரைநடையிலையும் அந்த நம்ம தெய்வ நிலையம் போட்ட புத்தகங்கள் அதெல்லாம் இருக்கு. அதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு இந்த நித்திய பெருவாழ்வு அடைவோம். எதற்காக வந்தோம், ஏன் பிறந்தோம், ஏன் இங்க இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறோம், எது சிறந்த மார்க்கம், எதனால சன்மார்க்கத்தை பின்பற்றுறோம், இதோட நோக்கம் என்ன, என்னுடைய நம்ம கோலு, இந்த பிறவி பயன் அடைவதற்கு எதற்காக, இந்த மரமில்லா பெருவாழ்வு அடையணும், இந்த ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல், இது போல இந்த கருத்துக்கள்லாம் நம்ம பின்பற்றி வாழ்க்கையில நம்ம ஆன்ம லாபம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய சன்மார்க்கத்தினுடைய கருத்து. இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கணும். இதுல கலப்படம்லாம் இல்லாம வள்ளல் பெருமான் கூறிய கருத்துக்களை அப்படியே நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றினால் நம்ம வாழ்க்கையும் வளமும் நன்றாக இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. நன்றிமா. ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தாங்க. வேற யாரும் அம்மா, நீங்க 2 பேரும் ஏதாவது உங்களோட கருத்துக்களை சொல்றீங்களா? சுமதி அம்மா, இளமதி அம்மா. அம்மா சுகுணம்மா, நீங்க கூட சொல்லலாம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. மகேஸ்வரியம்மா, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்றீங்களா? நானு அந்த மெய்வழிச்சாலையை பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு தெரியலைங்க அதை பத்தி. சரிங்கம்மா. நான் படிச்சது வள்ளலார் வழிதான். அதான் அவரு பேரின்ப வாழ்வு தான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாரு. அதனால நம்ம இறக்கும்போது எந்த ஒரு இதுவும் நினைக்காம சந்தோஷமா யம பயம் இல்லாம யமனுடைய வற்புறுத்தலால இட்டுன்னு போற மாதிரி இல்லாம நம்மளே மனசார இறக்குற தருவாய் தான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாரு. அதையே தான் நாம கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. இறக்கறத பத்தி நினைக்க கூடாதுமா. ஆமா ஐயா. மரணமில்லா பெருவாழ்வுனா இறக்கறத பத்தியே நம்ம நினைக்க கூடாது, அந்த பயமே இருக்க கூடாது. நினைக்க கூடாது. அதான் சந்தோஷமா ஆனந்தமா நம்ம மரணமில்லா பெருவாழ்வு என்பது நித்திய பெருவாழ்வு அடையணும் உலகத்துல அப்படின்றதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாரு. இன்னொன்னு மெய்வழிச்சாலை என்பது புதுக்கோட்டை மாவட்டத்துலமா அன்னவாசல் பக்கத்துல ஒரு மெய்வழிச்சாலைன்ற ஊரு பேரு. அங்க இருந்து அவரு அந்த அனந்தர் அவர் தான் அதை தோற்றுவித்து அது அவரோட ஃபாலோவர்ஸ் தான் அவங்க சாலைன்னு போட்டுப்பாங்க. ஏதாவது பேர் முத்தைய சாலை அப்படின்னு அவங்க பேர் பின்னாடி பேர் சாலை முன்னாடி போட்டுப்பாங்க. அது மாதிரி சாலை முத்தையா, சாலை ஆபரணம், அது மாதிரி என்னென்ன பேர் வருதோ அது முன்னாடி போட்டுப்பாங்க. அனந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள எல்லாரையும். அந்த அவங்களுடைய உடைய ஒரு தலப்பா ஆரஞ்சு கலரை கட்டி அந்த உடையெல்லாம் அது ஜாதி மதம் எல்லாத்துக்கும் பொதுவா இருப்பாங்க. எல்லா ஜாதி எல்லா மதத்துக்கும் உட்பட்ட கருத்தாகவும் இந்த புலை கோவில் இதெல்லாம் தவிர்த்தவர்களாகவும் இது போல சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வள்ளல் பெருமாவுடைய கருத்துக்களுக்கு ஒத்து வரும். ஒரு சில விஷயங்கள் அவரை ஆண்டவரா அவரை இப்போ வழிபடுறது நம்ம இதுல கிடையாது, நம்ம சுத்த சன்மார்க்கத்துல அது அவங்க செய்வாங்க. அதுதான். நன்றிமா. அம்மா, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்களே மெசேஜ் போட்டிருக்கீங்க. அங்க ஒரு முறை போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் போது சும்மா போயிருந்த திருச்சி வரைக்கும் போகும்போது நீங்க கேட்ட 2 கேள்வி. ஒண்ணு அவரை அவங்க உரிமை கொண்டாடுறாங்கன்னு நீங்க யார் வேணா உரிமை கொண்டாடலாம். வள்ளலாருக்கு ஈவன் கிறிஸ்டியன்ஸ் அவரோட கருத்துக்கள் எங்களுக்கு ஒத்து போகுது, அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தினரா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப இஸ்லாமியர்கள் ஒரு சில இஸ்லாமியர்கள் ஐயாவுடைய கருத்துக்கள் எங்க கருத்துக்கள் தான் அவர் சொல்றாரு அப்படின்னுவாங்க. அவங்க எல்லாருமே எப்படி இப்ப இந்துக்கள் அவர் இந்து மதத்துல பிறந்தாரு, அவரு அப்ப இந்து மதம்னு ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நம்ம சைவ மதத்துல பிறந்த இல்ல சைவர் கூட கிடையாது, அவர் வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர். வைணவ குடும்பத்துல பிறந்த காரணத்தினாலேயே அவர் இந்து கடவுள், அவர் ஒரு இந்து அப்படின்னு சொல்லி அவரை சித்தராகவும் ஒரு சிலர் கடவுளாகவும் இந்துக்கள் கொண்டாடுறாங்க. பாத்தீங்களா? இதுவே நீங்க கேட்ட கேள்வி அதுக்கும் சேர்த்துதான் கேக்குறீங்க நீங்க. யாரும் அவங்களும் கிளைம் பண்றாங்க, யாரு இந்துக்களும் வள்ளலார எங்களுடைய கடவுள்னு
எடுத்துக்கிறாங்க. இது வள்ளலாரை யார் வேணா கடவுளா எடுத்துக்கிட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வள்ளலாருடைய கருத்துக்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல கடவுள் வருதருணம் அப்படின்னு அவங்க வந்து அந்த உண்மை பத்திரிகையை பத்தி சொன்னீங்க. அதுல வந்து ஐயா வந்து என்ன சொல்றாரு, நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க அது மாதிரி ஒரு கடவுள். அதுதான் வரப்போற கடவுள் அப்படிதான் இருக்கிறாரு. அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சொல்றார். இனி இனி வரப்போகும் கடவுள் வந்து நீங்க இது வரைக்கும் பாத்திராத கடவுள்னுவார். அத வந்து அவங்க அந்த உண்மை பத்திரிகையை படிச்சுட்டு இது எங்களுக்காக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஆமாங்க ஐயா, அங்க அப்படிதான் சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு டவுட்டு. இது டவுட்ன்றதை விட இத உரிமை கொண்டாடுறாங்களே, இது தப்பு இல்லையா இல்ல அப்படிதான் எனக்கு. இருங்க ஒரு நிமிஷம். இந்த 200வது நூற்றாண்டு நடந்தது இல்லைங்களா? ஐயாவோட 200வது நூற்றாண்டு நடக்கும்போது ஆமாங்க ஐயா. ஒரு சிலர் நமக்குள்ளாரையே நம்ம சன்மார்க்கத்திலே என்ன சொல்லிட்டாங்க, கடவுள் வரப்போறாரு, இவரு உண்மை பத்திரிகையில நடந்த மாதிரி கடவுள் வரப்போறாரு அப்படின்னு ஒரு சில அதுக்காக ஒரு இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வரப்போறாரு அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஐயா சொன்ன கருத்துக்கு முரணான கருத்து. ஐயா என்ன சொல்ற, ஐயா மட்டும் இல்ல, எல்லா சமயத்திலயும் மதத்திலயுமே கடவுள் அப்படின்னாலே அவருக்கு வந்து மரணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஐயா நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் வெளில இருக்கேன். சரிங்கய்யா. கடவுள் அப்படிங்கிறவரு காலத்தை கடந்தவருக்கு பேர் தான் கடவுள். அதாவது முக்காலமும் அவங்களுக்கு வந்து சமம் தான். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவங்களுக்கு நியூட்ரலா இருக்கும். அது ஒரு காலமாவே அவங்களுக்கு கருத முடியாது. அப்படி இருக்கும்போது ஐயா சொல்ற கடவுள் வருதருணம் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி வரும் காலம் வந்து சன்மார்க்க காலம். அதாவது நமக்கு இது வரைக்கும் கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை. இனிமேல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் தெரிஞ்சுக்கிறணும். சிவன், விஷ்ணு, மால், அது ருத்திரர் இதெல்லாம் கிடையாது. அவர் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து அவருதான் இனிமேல் கடவுள் அப்படிங்கிறார். உங்களுக்கு இனிமேல் அவர்தான் கடவுள். இனி சன்மார்க்க காலம் துலங்கும் அப்படிங்கிறார். சன்மார்க்க எப்ப துலங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னையில இருந்தே சன்மார்க்க காலம் துலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய வெளிப்பாடுதான் நம்ம தமிழ்நாட்டுல இன்னமும் அது வந்து நான் அது அரசியலாயிடும். அதனால அதை நான் ஒதுக்கி வச்சுட்டு வெறும் இது வந்து நிறைய பேர் இதை சித்தர் பூமின்னுவாங்க. இது வந்து ஜாதி, சமய, மதத்திற்கு அப்பாற்பட்ட பூமி அப்படின்னுவாங்க. அது எல்லாமே காரணம் வித்து யாருன்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் தான். அவர் போட்ட வித்து தான் இது வந்து அவர் சொன்ன அந்த கருத்து தான் வந்து இன்னமும் உலாவிக்கிட்டு இருக்கு. எல்லா ஊடகத்திலையும், எல்லா கட்சிகள்லயும், எல்லா சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் எல்லாத்துலயும் வள்ளலார துணைக்கு அழைக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாங்க ஐயா. அதனால புரட்சி துறவின்னு சொல்லியிருக்காங்க ஐயா வள்ளலார. அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து கடவுளை வந்து ஒரு சில கோயில்கள்ல வந்து தூங்க வைப்பாங்க, காலையில எழுப்புவாங்க. தூங்குறதுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க, காலைல எழுப்புறதுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க. இது அறியாமையோட உச்சகட்டம். கடவுளை வந்து தூங்க வைக்கிறாங்களாம், கடவுளுக்கு கல்யாணம் பண்றாங்களாம், கல்யாணத்தை அவருக்கு வந்து தூங்க வைக்கிறாங்க, காலையில எழுப்புறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஐயாவோட கருத்துக்கு எதிரானது. கரெக்ட்டுங்க ஐயா. உண்மையிலே இதெல்லாம் யோசிக்கிறேன் இப்பதான் நான். இல்ல நம்ம ஆல்ரெடி இதை நம்ம வந்து சத்திசாரம் பண்ணி நம்ம குழுல போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க அந்த 2வது இதுக்கு தான் சொல்றேன் நான். கடவுள் வருதருணத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க. இதை நம்ம ஏற்கனவே சத்விசாரம் பண்ணியிருக்கிறோம். அந்த சத்விசாரத்துல இதெல்லாமும் பேசியிருக்கிறோம். எனக்கு அது மறந்தே போயிடுது. காலையில பாடுற பாடல் என்ன பாடல் அது? சுப்ரபாதம் ஐயா. சுப்ரபாதம் பாடுறாங்க. சுப்ரபாதம் வந்து கடவுளை எழுப்புறதான். கடவுள் தூங்கிட்டாருன்னா என்ன ஆகும்? கடவுள் தூங்கினா கண்டிப்பா யோசிக்கணுங்க ஐயா இதெல்லாம்.
உலகம் வந்து அசையாது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்றாரு. அப்ப அவர் தூங்குனா அவர் தூங்குனாக்கா உலகம் ஃபுல்லா கரெக்ட் தானே. தூங்குது. ஆமா. அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல. இரவு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா பூமியில எந்த நேரமும் சூரியன் ஒளி இருந்துன்னே தான் இருக்கும். ஒரு இடத்துல பகல் இருக்கும், ஒரு இடத்துல இரவு இருக்கும். அந்த ஆமா. சமயத்துல ஐயா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தூங்க முடியுமா? கரெக்ட் தாங்க ஐயா. எழுப்ப முடியுமா? கரெக்ட். இது 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 வந்து அறியாமையோட உச்சகட்டத்துல அவங்க பாடுறாங்க. அதுதான் ஐயா சொன்ன திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள நாம இறைவனை எழுப்புறதுக்கு தான் திருப்பள்ளி எழுச்சி. ஓ சரி. திருப்பள்ளி எழுச்சி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மோட நாம வந்து செத்தவர்களா நடைபிணமா இருக்கிறோம். அதை உயிரோட எழுப்புறதுதான் எழுவார் மேடை. அன்னைக்கு ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, அது நம்மள உயிரோட எழுப்புறதுக்கு பேரு தான் எழுவார் மேடை தத்துவம். அது அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சி பாடி திருக்கதவம் திறந்தாதான் ஜோதி தரிசனம் பார்க்க முடியும். இது எல்லாத்தையுமே ஐயா ஒரே வார்த்தையில சொல்றாங்க. எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டாங்க. வல்லபன் ஒருத்தன் பூட்டி வச்சுட்டான் அப்படிங்கிறாரு. அத நான் போட்டு உடைச்சிட்டேன். அதாவது என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கும் புரியுற மாதிரி இந்த கருத்துக்களை இந்த தத்துவங்களை எல்லாம் போட்டு உடைச்சிருக்காரு. ரொம்ப இதுல வந்து புலமை பெறணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து ரொம்ப நாள் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் இதுல வந்து நம்ம சன்மார்க்கத்துல இருந்தாதான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கறது இல்லை. இன்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு சன்மார்க்கத்துல நுழையிறவங்களுக்கும் இந்த கருத்துக்கள் ஏற்புடையது. அவங்க இதை ஏற்றுட்டாங்கன்னா அவங்களும் சன்மார்க்க நெறியில இந்த ஐயா சொன்ன அந்த 4 நிலைகள் இருக்கு இல்லைங்களா, சாகா கல்வி, அப்புறம் என்னது இது தத்துவ நிகிரகம் செய்தல், ஏம சித்தி, தன்னை இறைநிலை அறிந்து அம்மயமாதல், இந்த 4 நிலையும் எல்லாராலையும் அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அதனால ஏன் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு எந்த விதமான காலமும் கிடையாது. எல்லா காலமும் ஒண்ணுதான். அதுக்கு நிறைய நம்ம நம்ம இதுல வந்து நிறைய வந்து அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம மறுபடியும் பேசும்போது நம்ம அதை பத்தி பேசலாம். ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா. உண்மையிலேயே ரொம்ப யார் வேணாலும் நீங்க சொன்ன முதல் இதுக்கு வந்து யார் வேணாலும் ஐயாவை உரிமை கொண்டாடுறாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு உரிமை கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவர்களும் உரிமை கொண்டாடுறாங்க, இஸ்லாமியர்களும் உரிமை கொண்டாடுறாங்க, இந்துக்களும் உரிமை கொண்டாடுறாங்க, மதம் சாராதவர்களும் உரிமை கொண்டாடுறாங்க. ஆமா ஆமா. இதுல ஐயா என்ன சொல்றாரு, எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது, ஜாதியும் சமயம் எல்லாம் வந்து பொய்யின் ஆதியில் உரைத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரேன்றாரு. ஜாதி சமய சழக்கை ஒழித்தேன் அருள் ஜோதியை கண்டேன் அப்படின்றார். அப்படி இருக்கும்போது நான் இவர் இந்து மதத்துக்கு உரியவரு, இவர் இஸ்லாமியர் உரியவரு, கிறிஸ்துவ மதத்துக்கு உரியவரு அப்படின்னு சொல்லவே முடியாது. கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா சபை தான் சொல்லுவாங்க, எல்லாமே சபை தான் சொல்லுவாங்க. சாலை சபை இதெல்லாம் அவங்கதான் சொல்லுவாங்க. தருணம், இந்த தூய தமிழ் இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க உபயோகப்படுத்துறதுனாலயே அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஐயா வந்து கிறிஸ்துவர் அப்படின்றாங்க. ஒருத்தரும் அவங்களுக்கு உரியவரா இவங்க எடுத்துக்கிறாங்க. தப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கு உரியவரா நீங்க எடுத்துக்கிறதுனால எங்களுக்கு தப்பு கிடையாது. நீங்க வந்து ஐயாவோட வழியில வர்றீங்க, அவ்வளவுதான். சரிங்களாம்மா? அது முதல் கருத்து. 2வது கருத்துக்கு நான் கொஞ்சம் 5 நிமிஷம் பேசினேன். இது கடவுள் ஒரு தருணம்னு நம்ம 1 hour அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்க பாக்கலாம். நான் போட்டிருக்கேன், நம்ம குழுவுல போட்டிருக்கேன். அந்த வள்ளலார் தேசம்னு இருக்குல்ல, அதுல போட்டிருக்கேன். அதுதாங்க ஐயா, திருப்பள்ளி எழுச்சி மாதிரி. அதாவது நமக்குள்ளவே நாம என்னைக்கு எழுப்புறோமோ அப்போ அது கடவுள் வர தருணம். ஆமா, அல்ல அது வந்து நான் இதுக்காக சொன்னது கடவுள் ஒரு தருணம். இந்த இது அவங்க வந்து இந்த உண்மை பத்திரிக்கை பத்தி சொன்னீங்கல்ல, அது ரீசெண்டா 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு.
கடவுள் இப்பதான் வந்தாரு அப்படின்னு ஒரு பெரிய ரகலை பண்ணாங்க. ஓ ஒருத்தர் அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தான். ஐயாவோட கருத்துக்களை வச்சு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஒரு புரியுதுங்க ஐயா. ஒரு கட்சி சார்ந்த குழு வந்து வடலூர்ல இத வந்து பெரிய பெரிய பேச்சு பொருளா ஆக்கி அவங்க அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. புரியுதுங்க. அது இது அப்பப்ப இது நடக்கும். இது கடவுள் வருதருணம்னு ஒரு தருணம் கிடையாது. அவர் இல்ல அப்படின்னா அவங்க பாடுற பாடல்லே இருக்கு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்னும் போது அவர் அசையல, அவர் வரல அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ இவ்வளோ விஷயம் உலகத்துல நடந்துட்டு இருக்கிறதுக்கே காரணமே அவர் வந்திருக்கிறாரு, ஏற்கனவே வந்துட்டாரு, அவர் தான் உலகத்தையே தோற்று அப்படி. புரியுதுங்க ஐயா எனக்கு. புரியுதுங்களா? ஓகேம்மா. அதான் இது இன்னைக்கு இந்த கருத்து போதுமா? இன்னும் ஏதாவது மறுபடியும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா? இல்லைங்க ஐயா, எனக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்திருக்கு. இத பத்தி இன்னும் நிறைய படிப்பேங்க ஐயா. இதுக்கு மேல ஐயாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் ஓரளவுக்கு நல்லாவே தெளிஞ்சிருக்கேன் நானு. நன்றிங்க ஐயா. சரி. இன்னும் ஒரு சிலர்லாம் நம்ம குழுவுல வந்து இதை பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வரல. அவங்க எப்ப வருவாங்களோ வரட்டும். வரும்போது அவங்களும் பேசுவாங்க. திருமாவளவன் ஐயா பேசியிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்கிற மாதிரி நம்மள கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்து என்ன பதில் சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. அதுவும் ஒரு வகையில சத்விசாரம் தான், நம்மள டெஸ்ட் பண்றது. அவங்க ஒரு குழுவுல பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நம்ம குழுவுல வந்து கேள்வி கேட்பாங்க. அவங்க எல்லாம் வருவாங்க. ஏன் வரலன்னு தெரியல. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா நம்ம இன்னும் நம்மளோட சத்விசாரம் வந்து அதிகமாகும், அதிகமாகவும் நம்ம பேசலாம். வேற யாரும் கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. ஐயா சிவராமன் ஐயா, உங்களோட இறுதி கருத்தா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. இல்ல, அவங்களுடைய விளக்கம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தெரிஞ்சுக்கின இது பிரகாரம் நம்ம வள்ளலாருடைய கொள்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் இல்லை. ஏன்னா வள்ளலார் வந்து எல்லார் உடம்பிலும் புகுகிறேன் என்று சொல்லிட்டார். அவர் அங்கதான் இருக்கிறார். புதுசா ஒண்ணு எங்கேருந்தும் வரப்போறது இல்லை அவரு. அதனால எல்லாருடைய உள்ளத்திலேயும் அவர் தங்கி இருக்கிறார் இப்போ. அதனாலதான் நம்ம வள்ளலாருடைய எண்ணங்கள் எல்லாருக்கும் வந்துட்டே இருக்குது. சாதாரணமா உரிமை கொண்டாடுறது எல்லாரும் தான் உரிமை கொண்டாடுவாங்க, யாரும் தான் உரிமை கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சி அடைவதற்காக இதை பயன்படுத்தி இதுல இருக்கிறவங்களை அரசியலுக்கு எப்படி கூப்பிட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி கதை தான் அவங்களதும். இதுல இருக்கிறவங்களும் வள்ளலார் கொள்கையில இருக்கிறவங்களே நம்ம பக்கம் எடுத்துக்கலான்றதுதான். நாத்திகவாதி கூட தான் வள்ளலார் கொள்கை எடுத்துக்கிறாங்க. அதனால எல்லாரும் தான் உரிமை கொண்டாடுவாங்க, அதை நாம் எதுவும் சொல்ல முடியாது. நாம அதில் போய் விழாம இருக்கணும். வள்ளலார் கொள்கை மட்டும்தான் நமக்கு ஏற்புடையது, மற்றது எதுவுமே நமக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்ற ஒரே தீர்மானத்துல நம்ம இருக்கணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வள்ளலார் நமக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் நம்ம பின்பற்றி நடந்தா போதும். அவரு ஏதோ பிஸியா இருக்கிறேன்னாரு. சரவணகுமார் ஐயா பிஸியா இருக்கீங்களா? பேசுறீங்களா? ஏதாவது இறுதி கருத்து? இல்ல, அவர் பிஸியா இருக்க மாதிரி இருக்கிறார். வேற யாரும்? இளமதி அம்மா ஒண்ணும் சொல்லவே இல்லை. இளமதி அம்மா ஐயா, நான் ஒரு 2 நிமிஷத்துல பேசுறேன். அவங்க பேசிடுவாங்க. இப்பதான் வண்டி எடுத்து இறக்கி விட்டுருக்காங்க. சரிங்க. இளமதி அம்மா. ஐயா, எந்த கருத்தும் இல்லைங்க ஐயா. இல்ல கருத்துக்கள் இப்ப நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்களா? கருத்து எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதாங்க ஐயா. ஆமா. அதான். அப்ப நீங்க அதுல இருந்து ஒரு சில கருத்துக்கள் நீங்க சொல்லலாம்ல. நான் உங்களை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும். உங்களை நீங்களே ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். சரிங்கம்மா. அதனால உங்களோட
உங்களோட கருத்துக்கள் வந்து சன்மார்க்க கருத்துக்கள் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா நீங்க பேசினாதான் பரவ ஆரம்பிக்கும். நம்ம மூலமா வள்ளலார் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஐயா ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. வந்துடுயா. உங்களோட இல்லையா, இறுதி கருத்தா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. ஒன்றும் இறுதி கருத்துன்னு என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அம்மா கேட்டதுதான். அதான் அந்த கடவுள் வருத்தரணும்னா அது எப்பவுமே கடவுள் இருந்துதான் இருக்காரு, எங்கேயும் போல. அது நம்ம உள்ளத்துல அவரை வர வைக்கணும்ன்றதுக்காகத்தான் அதை சொல்றது. அதாவது நம்ம இறைவன் வந்து நம்ம மறந்துட்டு இருக்கோம், அதை வந்து உணர்ந்து நம்ம வர வைக்கிறது அப்படின்ற கருத்துலதான் வள்ளல் பெருமான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இறைவன் வருத்தரணும் அப்படின்னு சொல்றதை தவிர பிசிக்கலா கடவுளை வெளியில இருந்து வராரு அப்படின்ற மாதிரி எண்ணம் கிடையாது. நம்ம உள்ளத்துல அவரை வந்து இந்த மாயை, இந்த 7 திரை மறைச்சிக்கிட்டு இருக்கு, அதை நீக்கி அவரை வர வைக்கணும் அப்படின்ற விஷயம்தான் அது அப்படின்றது என்னுடைய கருத்துயா. சரியா சொன்னீங்க. அம்மா மகேஸ்வரி அம்மா, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கினீங்களா? உங்களோட கருத்துக்கள் கிராஸ் பண்ணீங்களா? சரிங்க, கரெக்ட் தான். வள்ளலார் கொள்கையை தான் நம்ம பயன்படுத்தணும். அதான் அதுதான் எல்லாமே அடங்கிட்டு இருக்குதுல்ல. இல்ல, கடவுள் ஒரு தருணத்தை பத்தி புரிஞ்சுக்கினீங்களா? அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அவர் எங்கிருந்து வர போறாரு? எல்லாம் தான் இங்கேதாங்கிறாரு நம்ம உள்ள. சரி சரி, அம்மா புரிஞ்சுக்கினாங்க, நல்லா புரிஞ்சுக்கினாங்க. வேற சுமதி அம்மா? ஐயா, எதுவும் உங்களோட கருத்துக்கள் எதுவும் ஷேர் பண்றீங்களா? இது இல்லைங்க ஐயா, நமக்குள்ள இருக்கிறது நம்ம வெளியே தேடக்கூடாது, அவ்வளவுதான் ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி, ஓகேவா? நம்ம இன்னைக்கு இந்த சத்விசார பகுதி இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஆமா, ஜோதி பாடல் பாடுங்கம்மா. யாராவது ஒருத்தர் பாடுங்கம்மா. சரிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி. ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குற்றம் புரிதல் எனக்கியல்பே குணமா கொள்ளல் உனக்கியல்பே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுலது தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தாமரை அம்மா அவங்க இல்லைங்க ஐயா. இல்லையா? சரி சரி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இதோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாளைக்கு பூசமா ஐயா? ஆமாங்கம்மா. நாளைக்கு அருட்பா படிக்கணுமா? அகவல் படிக்கணும். அகவல் பாராயணத்தோட ஜோதி தரிசனத்தோட பார்க்கலாங்க. படிக்கலாம். சரிங்க. நன்றி. நன்றி.